வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் பாபாவுக்கு நல்லபடியாக பூஜை எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்களும் எல்லாருமே இன்னைக்கு பாபாவுக்கு பூஜை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, சாய் சத்சரிதம் இருக்குது இல்லையா, அதில் அத்தியாயம் 29 அதில் டெண்டுல்கர் குடும்பம் அப்படிங்கிற ஒரு பகுதி, அவங்கள பற்றி தான் நான் இப்போ இதில் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா, பாந்த்ரா அப்படின்னு ஒரு இடத்துல டெண்டுல்கர் அப்படின்னு ஒரு சாய் பக்தர் குடும்பம் இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே நம்ம சாயப்பாவை தான் அவ்வளோ சாயப்பா மேலே ரொம்ப பக்தியாக இருந்திருக்கிறாங்க. அப்போது ஸ்ரீ சாய்நாத் பஜன்மாலா என்னும் 800 செய்யுட்கள் கொண்ட ஒரு நூலை திருமதி சாவித்ரிபாய் டெண்டுல்கர் பதிப்பித்திருக்கிறாங்க. அது பாபாவின் லீலைகளை எல்லாமே அந்த நூலில் சொல்லி விளக்கியிருப்பாங்க. பாபாவை பற்றி ஆர்வம் கொண்டவங்க எல்லாருமே அந்த நூலை நம்ம தாராளமாக படிக்கலாம். அதில் எல்லாமே அவங்க சொல்லியிருப்பாங்க. பாபு டெண்டுல்கர் என்னும் அவர்களது புதல்வன் இரவும் பகலும் அரும்பாடுபட்டு படிச்சுட்டு இருந்திருக்கிறான். அப்போது அவன் மருத்துவ பரீட்சைக்கு போகணும் அப்படின்றதுக்காக படிச்சிருக்கான். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சில ஜோசியர்களை பார்த்து அவங்களோட ஜாதகத்தை பார்த்துருக்குறாங்க. அப்போ அவங்க கிட்ட பேசி ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜாதகத்தை பரிசீலித்து விட்டு கிரகங்கள் அவனுக்கு சரியா இல்லை, இந்த வருடம் சாத்தியமே இல்லை, அதாவது அந்த பையனுக்கு சாதகமாக இல்லை, அடுத்த வருடம் அவன் பரீட்சைக்கு போனான் அப்படின்னா நிச்சயமாக வெற்றி பெறுவான் அப்படின்னு அந்த ஜோசியக்காரவங்க சொல்லிடுவாங்க. இது அவனை ரொம்ப கவலைக்குள்ளாக்கி அவன் ரொம்ப வருத்தத்தில் இருப்பான். அப்போது சில நாட்களுக்கு அப்புறம் அவனது தாயார் ஷீரடிக்கு பாபாவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. பல விஷயங்களுடன் சில நாட்களில் பரீட்சை எழுதவிருந்த தன் மகனின் கவலைக்கிடமான நிலைமையும் அவங்க பாபா கிட்ட எடுத்து சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டுட்டு பாபா சொன்னாரு, உனது மகனிடம் என்னை நம்பும்படி சொல். ஜாதகம், கைரேகைக்காரர்களின் ஜோசியம், இதை முன்னாடி இந்த உரைகளை தூக்கி எறிந்து விட்டு அவன் பாட்டுக்கு படிக்க சொல். அதாவது இந்த ஜாதகத்தையும் இதெல்லாம் எதையுமே நினைக்க வேணாம், அவன் படிக்கிறத படிக்க சொல்லுங்க. பரீட்சையை அமைதியாக போய் எழுதிட்டு வர சொல்லுங்க. இந்த ஆண்டு அவன் கண்டிப்பாக தேர்வு பெறுவது உறுதி, என்ன நம்புங்க, ஏமாற்றம் அடைய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது ஜாதகத்தை நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க, என்னோட வாக்கு, நான் சொல்கிறத கேளுங்க, நம்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த தாய் உடனே வீட்டுக்கு திரும்பி போய் அவங்க பையன்கிட்ட பாபா இப்படி சொன்னாரு அப்படிங்கிறத தெரிவிப்பாங்க. அவன் கஷ்டப்பட்டு படித்து அந்த பரீட்சையும் எழுதியிருப்பான். அதாவது அவன் பரீட்சை எழுதிட்டு அவன் நல்லா தான் எழுதியிருப்பான். ஆனால் சந்தேகத்தால் ரொம்ப அவன் பயந்து போயிருப்பான். நம்ம பாஸ் பண்ணுவோமா, மார்க் வருமா வராதே அப்படின்னு. இது மார்க் வந்தால் தானே நம்ம ஓரல் டெஸ்ட்டுக்கு போக முடியும், வாய்மொழி பரீட்சைக்கு எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போது அந்த அதிகாரி அவனை விடுறதா இல்லை. அவன் எழுதிய பேப்பர்களில் பாஸ் செய்து விட்டதாகவும் வாய்மொழி பரீட்சைக்கு அவன் வர வேண்டும் அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு சக மாணவன் கிட்ட அவர் சொல்லி செய்தி அனுப்பியிருப்பாரு. இப்படி அவன் அந்த பரீட்சையில தேர்வதற்கு ஊக்குவிக்கப்பட்டு இரண்டிலுமே, அதாவது ஓரல்லையும் சரி எழுத்து மூலியமா எழுதுனதுலையும் சரி, ரெண்டுலையுமே அவன் பாஸ் பண்ணிட்டான். அப்போ கிரகங்கள் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் பாபாவின் அருளால் அவன் இவ்வாறாக வெற்றி பெற்றிருக்கான். அதாவது ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சூழ்கின்றன என்பதை இங்கே நாம அறிய வேண்டும். நாம் வாழ்க்கையில சோதனைக்குள்ளாகப்படுறோம். முழு நம்பிக்கையுடனும் பாபாவை பற்றி கொண்டு நமது முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம முயற்சிகள் அனைத்துமே முடிவாக வெற்றி தான் பெறும். அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, நமக்கு அந்த கஷ்டம் இருக்கும்போது அப்பதான் நம்ம கடவுள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அதிகமா நம்பணும். அப்படி நம்பி நாம ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் போது கண்டிப்பா நம்ம அதுல வெற்றியை தான் நாம பெறுவோம் அப்படிங்கிறது இதிலிருந்து நமக்கு தெரியுது.
அதனால நீங்க எதுக்கும் துவண்டு போகாதீங்க. ஜாதகத்துல எப்படி சொல்லிட்டாங்க, அதுல எப்படி சொல்லிட்டாங்க, அத பத்திலாம் நீங்க எதையும் யோசிக்காதீங்க. நம்பிக்கையா நீங்க சாயப்பாட்ட ஆத்மார்த்தமா நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு, நீங்க செய்ற வேலைய செஞ்சுட்டுருங்க. நிச்சயம் சாய் உங்களுக்கு துணை இருப்பாரு. நல்லதே நடக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.